ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாகலாபுரத்துலேருந்து 12 கிலோமீட்டர் இருக்கிற நகிர் ரோட்டில் நின்ற கோயில்ன்றது இருக்குது. அதாவது எங்கள் ஆயாவோட சொந்த ஊருக்கு போக போகிறோம் இன்றைக்கி. வாங்க காய்ஸ், நம்ம போகலாம். திருப்பதி போகிற ரோட்டில் சுகர் ஃபேக்ட்ரின்றது வரும். அதுலேருந்து லெஃப்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 1.5 or 2 கிலோமீட்டர்ஸ் வரும், அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் வரும். அது ஊர் உள்ளே போனோம்னா நம்ம போகிற சிவன் கோயில் இதுதான் இன்றைக்கி. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா ஆருத்ரா பூஜை பண்ணுறாங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம உள்ளே போய் சாமியை பார்க்கலாம். உள்ளே வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாது தெரியாது, அதனால் வெளியே வீடியோ எடுத்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நந்தி எடுத்து பார்த்தேன். ஷூட் நல்லா வந்தது. பட் லாங்கில் இருக்கிறனால அவ்வளோவா கிளியராக தெரியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஜூம் பண்ணேன், நல்லா தெரியும். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் ஆருத்ரா பூஜை பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி. அடுத்தது ஆருத்ரா பூஜைன்றனால சாமி ஊர்வலம் போகும். இல்லை பிரசாதம் வச்சுட்டு அது முடிஞ்சிட்ட அப்புறம் சாமி ஊர்வலம். அந்த கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் முன்னாடி போனால் அச்சம் பேரண்டாலன்ற கோயில் ஒன்று இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கோயில் எங்கள் ஆயா அவங்களோட முன்னர், அதாவது அப்போ இருக்கிற காலத்தில் தாத்தா ஒரு ஆயா மாதிரி இருந்தாங்களாம். அவங்க அப்படியே ஜீவ சமாதி மாதிரி, அப்படியே அதாவது சொல்கிறது எப்படின்னா சிலை மாதிரி ஆகிட்டாங்களாம். அது இவங்க கோயிலாக வச்சுன்னு கும்பிட்றாங்க. நடுவில், அதாவது சுற்றி பக்கத்தில் எதுவும் இல்லை, கைனி நடுவில் இவங்க ஒரு கோயில் மாதிரி கட்டி வச்சு அவங்கள கும்பிட்றாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஆருத்ரா பூஜை அதாவது எங்கள் ஆயாங்க ஊர்னால எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்லி மட்டும் அது டொனேட் பண்ணி எதுனா பண்ணுவாங்க. அதனால நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ்.